இது உம்ரா ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன். வாரத்தில் 3 நாள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. மாஷா அல்லாஹ். இங்கே வந்து 60லேருந்து 70 பேர் இருக்காங்களாம். இப்போ நம்ம கேட்டோம். இந்த அவங்க நிற்கிறாங்கல்ல ஆட்கள் 60லேருந்து 70 பேர் வருவாங்களாம். 1500லேருந்து 2000 பேர் வருவாங்களாம். பட்டு நம்ம அவங்க கணக்குப்படி ஒரு 1700 பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். அன்புறவுகளே, 30 நாள் 30 வீடியோ, 6ஆம் நாள் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு இஃப்தார் பார்ட்டிக்கு வந்திருக்கோம். அந்த இஃப்தார் பார்ட்டி எப்படின்னா, பார்க்கிங் தனியாக எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க பாருங்க. இங்கிட்ட வந்து கார், அதுக்கு ஒரு ஆள் நிற்கிறாரா, அங்கிட்டு அவர், இங்கிட்ட வந்து காரு, எனக்கு கடைசியில் தெரிஞ்சுவாங்க. அது வந்து 2 வீலர். அந்த 2 வீலரை சரி பண்ணுறதுக்கு அங்கே வந்து செக்யூரிட்டி போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்ஷால்லாஹ் எப்படி செய்கிறாங்க, நிறையா மக்கள் வருவாங்க. இடத்துல ஒரு 2000 பேருக்கு மேலே வருவாங்க. உங்களுக்கு எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். போன வருஷம் டென்ட் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால டென்ட் எடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஏற்பாடு வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். உங்களுக்கு பற்றியில் இந்த பஸ்ஸு வந்து உம்ராவுக்கு போகிறதுக்கு. உம்ராவுக்கு வந்து வாரத்தில் 3 நாள் கூப்பிட்டு போவாங்க. அது எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கேருந்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்கா பாருங்கள். கேமரா கொஞ்சம் ஆடும், வேறு வழி இல்லை. ஏன்னா மைக்கும் எடுத்துகிட்டு வரல, ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வரல. அங்கேருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவரும் அங்கங்கே பிரித்து கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துங்க, இங்கே வந்து 2 வீலர் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ஹங்கர் ஸ்டேஷன் அந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, டெலிவரி பாய்க்கு தான் ஒரு பெரிய சௌகரியம். அல்ஹம்துலில்லாஹ் இவங்க செய்கிறது. ஹங்கர் ஸ்டேஷன் ஆட்கள்லாம் உள்ளே போகிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கா. மாஷா. இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வா. இந்த இஃப்தார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மக்களை வந்து கூப்பிட்றாங்க. எப்படி கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா? வாங்க உட்காருங்க அப்படிங்கிற கூப்பிட்றாங்க. அவங்க எப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க மாஷா அல்லாஹ். இங்கேருந்து அந்த கடைசி வரை லைன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சுக்ரன். மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி உள்ளே போகிறோம். நம்ம இப்போ எப்படி அழகாக நீட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க மாஷா அல்லாஹ். இதான் இங்கேருந்து ஏறத்தாழ ஒரு லைனில் ஒரு 300-350 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரே லைனில் 300-350 பேர் குறையாமல் உட்காந்துருப்பாங்க. மாஷா அல்லாஹ். இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இவங்களுடைய வந்து கோஆர்டினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. கோஆர்டினேஷன் இங்கேருந்து அந்த கடைசி வரையும் அவங்க அது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. கோஆர்டினேஷன் கண்ணு கட்டுற தூரத்துக்கு லைன் இருக்கு பாருங்க. ரெடி ஆகி போகுது கிட்டு. வந்து உம்ராவுக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்க, எப்பப்போ உம்ராவுக்கு வண்டி இருக்குது, அதனுடைய விவரம் என்னென்னு கேட்போம். சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உம்ராவுக்கு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இந்த டேட்டில் பஸ் இருக்குது, இந்த மணி பஸ் இருக்குன்னு. ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் இப்போ என்னென்ன டேட் இருக்குன்னு. இது உம்ரா ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னேன். வாரத்தில் 3 நாள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ வந்து அது ஒரு லைனு பின்னாடி உட்காந்துருக்காங்களா, இன்னொரு லைனு இங்கிட்டு முன்னாடி உட்காந்துருக்காங்க. முதல்ல டென்ட் போட்டு ஒரே லைன் ஆக்குனாங்க. இப்போ வந்து 2-3 லைனாக பிரிச்சுருக்காங்க. அதையும் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜாமாங்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த அனைத்து மக்களுக்கும் ரெடி ஆயிரும். இங்கே வந்து இப்போ இன்றைக்கி உம்ராவுக்கு போகிறவங்களுக்கு 2 பஸ்ஸு வெளியில் இருக்கும்ல, அந்த உம்ரா பஸ்ஸு ரெடியாக இருக்குது. பஸ்ஸில் உம்ரா போயிடுவாங்க. பட் அங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு 3000 பேர் இருந்தாங்க. அங்கே ஒரே வரிசையில் 300-700 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு பெரிய ஒரு கூட்டம். அதே மாதிரி நிறையா விஷயம் என்னென்னா, நான் பார்த்த ஜித்தாவில் நான் நிறையா இஃப்தாருக்கு போயிருக்கேன். 3 வருஷமாக இந்த இஃப்தார் வீடியோ போட்டுவிட்ருக்கேன். இந்த 3 வருஷமாக இஃப்தார் வீடியோவில் 30 நாளும் ஏறத்தாழ ஒரு 2000, 2500
இவ்வளோ மக்களுக்கு மேலே 30 நாளும் கொடுக்குற ஒரே இஃப்தார் ஜெத்தாவில் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. பட் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது மட்டும்தான் இவ்வளோனா 30 நாளும் கொடுக்குறது. பட்டு மற்ற அமைப்புகள்லாம் ஒவ்வொரு நாள் 2 நாள் கொடுப்பாங்க. அது 2000 பேர் 4000 பேர் நான் வீடியோ எடுத்திருக்கோம். பட் 30 நாளும் இந்த 2000 பேருக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப பெரிய சாத்தியத்துக்குரிய விஷயம். அம்மாடி மாஷா அல்லாஹ். உங்களுடைய ஆர்கனைசேஷனை பற்றி சொல்லி ஆகணும். ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் மொத்தம் ஒரு 60 பேர் இருப்பாங்க, 60-70 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த கடைசியாக தெரியுதுங்களா, அந்த என்ட்ரன்ஸு, அந்த ஸ்பாட்லேருந்து ஆளுகளை உட்கார வைக்கிற ஸ்பாட் வரையும் நிற்கிறாங்க பாருங்க. ஆளுங்க இதை உட்கார வைக்கிற ஸ்பாட், இந்த ஸ்பாட்டு வரையும் ஆளுங்க இருக்கிறாங்க. அது இந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. இது எல்லா மக்களுடைய துவா அல்ஹம்துலில்லாஹ். அது இல்லாமல் இந்த இதில் மட்டும்தான் காவாவும் கிடைக்கும். காவாவும் கிடைக்குது பாருங்க, சூப்பராக காவா, ஆப்பிள், இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் நின்று சொல்கிறேன். நான் உட்காரையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். كيف حالك مدير؟ الحمد لله كويس. رمضان كريم. رمضان مبارك. كيف رمضان كيف سوي هذا ان شاء الله؟ رمضان هذا خيمة افطار صايم. ايوه. عندنا تقريبا 60-70 شخص موظف ما شاء الله. كذا كلهم يلبس 60-70 نفر. ها 60-70 نفر كله ضبطها سفرة. ايوه كله انت شوف صح؟ ايوه شوف 60-70 شخص. ها تقريبا كم نفر يجي يوم؟ ممكن 1000 ونص او كذا يجي. ما شاء الله ما شاء الله. انت اسمك كريم؟ عبد الله. عبد الله. شكرا يا عبد الله ما شاء الله. اسمك كريم؟ هذا كنان هذا مدير مال هذا صح؟ ஓகே كنان. இங்கே 60-70 பேர் இருக்காங்களாம். இப்போ நம்ம கேட்டோம். இந்த அவங்க நிற்கிறாங்கல்ல ஆட்கள், 60-70 பேர் வருவாங்களாம். 1500 2000 பேர் வருவாங்களாம். பட்டு நம்ம அவங்க கணக்குப்படி ஒரு 1700 பேர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாக அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க மாஷா அல்லாஹ். இங்கே ஒரு சந்தோஷமாக நோம்பு திறக்கிறாங்க மக்கள்லாம். எனக்கு கிடைக்கல, உனக்கு கிடைக்கல, நீ ஏன் விட்டு எடுத்துட்ட, நான் ஒன்று விட்டு எடுத்துட்டேன் அப்படின்னு அந்த பிக்கல் புடுங்களுக்கே இல்லைப்பா. மாஷா அல்லாஹ். மக்கள் பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாருங்கள். அந்த சந்தோஷத்துலேயே நம்ம அதனுடைய வெளிப்பாடை பார்த்துக்கலாம். செய்கிறது ஒரு மர்க்கஸு செய்கிறாங்க. இதனுடைய விளக்கத்தை இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். யார் செய்கிறா, மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க, எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு என்னோடய வீடியோவை கடைசியில் நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். ஏஜென்சிக்கு இந்த இடம் யாராவது டக்குன்னு வந்துட்டாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க 1500-1800 பேருக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. பட்டு திடீர்னு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக எமர்ஜென்சிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு பின்னாடி தோப்பு போட்டுக்கிறார்ல, அவர்கிட்ட தான் கேட்டேன் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்னு. இல்லை என்ன வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்றாரு. அவர் தான் இதை நடத்துறது. ரெடி ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, ரெடியாக இருங்க அப்படிங்கிறது. இப்போ அடுத்து உள்ளே கொண்டு போகணும், யார் ஆக்டிவாக இருக்கா, வாங்க ரெடியாகுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை. இங்கேருந்து வண்டி ரெடியாக வச்சுருக்க பாருங்க. இந்த கிட்டு அந்த கிட்ட கொண்டு போய்கிட்டு இருக்கா இப்போ உள்ள. வேமா வாங்க, வேமா வாங்க. யார் இப்படி வரவேற்று கொடுப்பா உங்களுக்கு? மாஷா அல்லாஹ். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. வாங்க வேமா வாங்க வாங்க சொல்லிட்டாங்க. நம்ம நோம்பு திறக்க போகிறோம். இப்போ நாட்கள் வந்துக்கிட்டு இருக்கா நிறையா. போங்க வாங்க சொல்லிட்டாங்க. ஓடுங்க அப்படிங்கிறாங்க. خلاص خلي التليفون الحين وقت فطور يلا வாங்க சொல்லிட்டாங்க. அக்பர் அல்லாஹு அக்பர் பிரிச்சம்பழம், ஆப்பிள், ஜூஸு, தண்ணி, கச்சப்பு, சமோசா எவ்வளோ டீசெண்டாக அழகாக அதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க வித்து சாப்பாடு. இது சோவர்பா. ஒரு ஐட்டம் சொல்ல மாட்டேன். இது காவா வித்து காவாவோட. அல்ஹம்துலில்லாஹ் 6வது நோன்பு வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. தொழுகை
எல்லாம் மக்கள் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ தொழுது விட்டு சில விளக்கங்கள் நான் உங்களுக்கு தர்றேன். இது எங்கே, லொக்கேஷன் எங்கே, மற்ற விளக்கங்கள் என்ன, உம்ராவுடைய விளக்கங்கள் என்ன, இது யார் நடத்துகிறா, இதெல்லாம் தொழுக முடித்த கையோடு நான் உங்களுக்கு தர்றேன். இப்போ தொழுகைக்கு டைம் ஆகிடுச்சு. சார் தொழுதுட்டு வந்து மற்ற விளக்கங்கள் நான் தர்றேன். இங்கே வந்து இன்னொரு விஷயம், பிரமிப்புக்கு வச்ச விஷயம் இன்னொரு விஷயம் என்ன நான் காட்டுறேன். அப்படி பாருங்கள், சாப்பாடு பாக்கி உள்ள சாப்பாடுகள் இன்றைக்கி டிராஃபிக் ரோடு பந்துங்கிறனால ஒரு 400-500 பேர் வரலையா சொல்கிறாங்க. இது வந்து பேக்கிங் நடத்துக்குது. இந்த பேக்கிங் எதுக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா, தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சாப்பாடு நான் உங்களுக்கு தந்துடுவோம், தொழுதுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சொல்கிறாங்க. வாங்க பாசலா தொழுகை முடிஞ்சவொன்னே வாங்க நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இது ஒன்று கூட வீணாக்காது. இதில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே மக்களுக்கே கொடுத்துருவாங்க. தண்ணியாக இருக்கட்டும், பெருச்சம்பழமாக இருக்கட்டும், A to Z மக்களுக்கே கொடுத்துருவாங்க. இங்கிட்டு இது பெருச்சம்பழம் எங்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பெருச்சம்பழம் தண்ணியான்னு தெரியல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. هذا صديق حقيقة. ما شاء الله ويلكم. تفضل ما شاء الله. كيف حالك؟ دوباره خير आपका. السلام عليكم. السلام कैसे आप? ما شاء الله मैं दोनों में ढूंढा कहाँ अभी मिला अल्हम्दुलिल्लाह. 3000 हो गए इंशाल्लाह. हाँ आप कैसा है? कैसा चल रहा है काम दाम आपका? बढ़िया माशाल्लाह. इंशाल्लाह पहले से बेहतर, पिछले साल से और बेहतर है. हाँ इंशाल्लाह. आपका ओके इंशाल्लाह. नमाज बाद मिलेंगे इंशाल्लाह बाद इंशाल्लाह. எப்படி அதிரடியாக நடக்குது பாருங்க கிளீனிங் ப்ராசஸ். இப்போ வந்து பள்ளிக்குள்ளே போக போகிறோம் இன்ஷால்லா. மஸ்ஜிதை காட்ட பாருங்க எப்படி இருக்குன்னு. சாப்பாடு மற்ற விஷயங்கள்லாம் வெளியே வச்சிடணுட்டாங்க. சாப்பாடை வச்சிடறோம். எப்படி சிஸ்டம் ஆள் பாதுகாப்பு போட்டு செப்பல் எங்கே வைக்கணும், அதுதான் ப்ரைவேட். தண்ணி வேற மக்களுக்கு. பள்ளி மாஷா அல்லாஹ் அழகான பள்ளி, பெரிய பள்ளியாக இருக்குது மாஷா அல்லாஹ். தொழுகு முடிஞ்ச கையோட சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சா மாஷா அல்லாஹ். பாருங்கள், ஒன்று கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் இப்போ கூட சும்மா நிப்பாட்டில் கரெக்டாக லயன் போட்டு அதுக்கு ஒரு ஆட்களை போட்டு நீங்கள் இசாருக்கு வாங்க, லெஃப்ட்டுக்கு வாங்க, ரைட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சு சாப்பாடு கொடுத்து அங்கே ஒரு ஆளுக்கு தான் சரியா. லயன் தான் எல்லாமே எது நடந்தாலும் கரெக்டாக முறைப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டமிட்டு செய்கிறாங்க மாஷா அல்லாஹ். இது வந்து ஒரு அந்த வாலண்டியர்ஸ் இருக்கிறனால தான் சாத்தியமாகுது. இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, உம்ராவுக்கு நேற்று எழுதுனாங்களாம், இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. நான் வரையில் அந்த பஸ்ஸை காமிச்சேன். மக்கள்லாம் பேர் கொடுத்தவங்கலாம் கரெக்டாக ரெடி ஆகிட்டாங்க. இங்கே போயிட்டுருக்காங்க. சகருக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்களாம். அவர் சொன்னார், ஹிந்தியில் சொன்னார். பட் நான் அவரை வீடியோ எடுக்கிறதுனால அவரை கவனிக்கலை. அது என்ன சொன்னான்னு அப்படி சொல்கிறேன். இந்த அதையும் காட்டுற மாதிரி உங்களுக்கு. உம்ராவுக்கு போகக்கூடிய மக்கள் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட்டுக்கு ஹிந்தி ஆளும் போயிட்டுருக்காங்க மாஷா அல்லாஹ். பஸ்ஸு ரெடி ஆகிடுச்சு. வாரத்தில் 3 நாள் போகுமா, 3 அல்லது 4 நாள் போகுமா. 2 பஸ் போய்கிட்டுருக்கு. ரெடி ஆகிடுச்சு உம்ராவுக்கு போகிற பஸ். மாநாட்டுக்கு போயிட்டு வண்டியெல்லாம் வெளியே போகும்ல, அது மாதிரி போய்கிட்டு இருக்கு பாருங்க வண்டி. இதெல்லாம் மாநாட்டுக்கு வந்ததில் எல்லாமே இஃப்தாருக்காக வந்த வண்டிகள். நம்ம போனதுக்கப்புறம் கடைசியாக வந்து எடுக்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள். இது வந்து இவங்க தான் பார்க்கிங் இன்சார்ஜ். कैसे आप? अल्हम्दुलिल्लाह बहुत बढ़िया से। हाँ यूट्यूब चैनल तुमने बनाया? हाँ देखो 2 बस जा रहा है। हाँ हाँ और भी जाएगा। ठीक है लेकिन हफ्ते में 4 दिन बस जा रहा है, 4 से 3 दिन। हाँ इंशाल्लाह। हाँ नाम धीरे इंशाल्लाह। आज 2 बस जा रही है, इंशाल्लाह आगे 4 होंगी, 6 होंगी, इंशाल्लाह आखिर तक 8 हो जाएंगे। इंशाल्लाह हमारा चुंडले उमरा बस बोल देने। आज आदमी कम थे, कल 3000 आदमी थे। हाँ 5000 6000 हो जाएंगे। इंशाल्लाह आगे बढ़ जाएगा। रमजान मुबारक। थैंक यू आप सबको रमजान थैंक यू सो मच. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே போன வருஷமும் நம்ம பார்த்தோம், அதுக்கு போன வருஷம் பார்த்தோம், இந்த வருஷம். அன்புறவுகளே,
இவ்வளவு பெரிய ஒரு இஃப்தாரு மாஷா அல்லாஹ், ஏறத்தாழ ஒரு 2000 பேர். இன்றைக்கி ஆட்கள் கம்மியாக 1950 பேர் நேற்று வந்தான்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ஆள் கம்மி. காரணம் என்னென்னா 2 ரோட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. நான் வரையில் என் வீட்டுக்கு இங்கே வரதுக்கு 5 நிமிஷம் தான், ஆனால் 25 நிமிஷம் வந்தேன். காரணம் என்னென்னா பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால ஆட்கள் குறைவு. ஏன்னா விரிச்சு வச்சுருந்தாங்க, 2000 பேருக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. 2000 பேர்னால் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுவோம். 2000 ஆப்பிள் ரெடி பண்ணணும், 2000 தண்ணி பாட்டிலு, 2000 ஜூஸு, 2000 பேரிச்சம்பழம், 2000 ஜூஸ், 2000 சோர்பா, 2000 ஃபுட்டு உணவு, இது எல்லாமே ரெடி பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஒரு பேக்கேஜாக ரெடி பண்ணி கொடுக்குறதுங்க சின்ன திட்டம் இல்லை, சின்ன விஷயம் இல்லை. இது வந்து ஒரு நாளைக்கு சாத்தியமாகும், ஆனால் வந்து 30 நாளும் சாத்தியப்படுத்துவாங்க மாஷா அல்லாஹ். ஒன்று இன்னொன்று என்னன்னா, இது வந்து ஒரு ஃபேமிலி செய்யக்கூடிய இது. இந்த பள்ளியும் கூட அந்த ஃபேமிலியோட பள்ளி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. போன வருஷம் பார்த்த வாலண்டியர்ஸை இந்த வருஷமும் பார்த்தோம். மாஷா அல்லாஹ் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்து கை கொடுத்தது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த இடத்த வந்து லொக்கேஷன் தர்றேன் நான். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இன்னொரு 15 நாளைக்கு அப்புறம் தான் போடணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ. தண்ணி குடிச்சு பேசுன்னு தண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. 15 நாளைக்கு அப்புறம் போட்டு தான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் மக்களுக்கு இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்கூட்டியே போடுறேன். இந்த லொக்கேஷனையும் கொடுக்குறேன். பட் வர்றவங்க 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே வந்துடுங்க. அப்போ தான் இடம் கிடைக்கும், இல்லைன்னா இடம் கிடைக்காது. 5:30 மணி 5:45. ஆனால் 5:30 மணிக்கெல்லாம் லைன் கட்டிடுவாங்க. லைன் கட்டி போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்துடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் மக்களை பார்த்தது. எல்லோரும் அந்த அடிச்சுக்கிட்டு எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, அந்த பஞ்சாயத்துக்கே வேலை இல்லை. முதல்ல உள்ளவனுக்கு என்னவோ கடைசியில் உள்ளவனுக்கு அதுதான் அப்படிங்கிற மாதிரி மாஷா அல்லாஹ் பர்ஃபெக்ட் ஏற்பாடு மாஷா அல்லாஹ். அப்படி செய்யல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மாஷா அல்லாஹ். நம்மளோட சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கப்ஸா கொடுத்தாங்க. கப்ஸா வித்து சிக்கன் ரைஸ் கொடுத்தாங்க. நான் இப்போ சாப்பிடல, நான் இப்போ சாப்பிட்டுக்குவேன். என்னோடய சாப்பாடு நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் சகருக்கு சாப்பிட்டுக்குவேன் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான இடத்துல வித்தியாசமான உணவுகளோட வித்தியாசமான மக்களோட உங்களிடம் சந்திக்க காத்திருக்கும் உங்கள் காரை ஃபுட் விலாகர் ஹபீபுர் ரஹ்மான். நம்மளுடைய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்பாட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். 30 रोजा है, आज 8 रोजा है। आप सबको रमजान मुबारक। 7वां रोजा होगा, आप सबको रमजान मुबारक इंशाअल्लाह। தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா